ஃபிர்அவுன் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான். என்னுடைய சமூகத்தாரே, இந்த மிஸ்ரு அரசாங்கம் என்னுடையதல்லவா? என் ஆட்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் இக்கால்வாய்களை பார்க்கவில்லையா? அல்லது இழிவானவரும் தெளிவாக பேச இயலாதவருமாகிய மூசாவை விட நான் மேலானவன் இல்லையா? ஏன் இவருக்கு பொன்னாலாகிய கங்கணங்கள் அணிவிக்கப்படவில்லை? அல்லது அவருடன் மலக்குகள் கூட்டமாக வரவில்லை? பிரமுகர்களே, நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன், ரப்புக்குமுல் அஹ்லா. என்னை தவிர உங்களுக்கு வேறொரு நாயன் இருக்கின்றான் என்பதாக நான் அறியவில்லை. ஆதலின் ஹாமானே, களிமண் மீது தீயை மூட்டி எனக்காக உயரமான ஒரு கோபுரத்தை, ஓர் மாளிகையை கட்டுவாயாக. வானங்களின் பாதைகளை அடைந்து மூசாவுடைய ஆண்டவனை நான் காண வேண்டும். எனினும் அவர் பொய் சொல்லுகிறார் என்றே நான் எண்ணுகிறேன். ஃபிர்அவுனுக்கு அவனுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டன. நேர் வழியிலிருந்தும் அவன் தடுக்கப்பட்டான். அவன் தன் சமூகத்தாரை லேசாக மதித்தான். அவனுக்கு அவர்களும் கீழ்ப்படிந்து விட்டார்கள். அவர்கள் வரம்பை மீறிய சமூகத்தாராகவும் ஆகிவிட்டார்கள். ஃபிர்அவுனின் கூட்டத்தார் ஃபிர்அவுனுடைய நேர்மையில்லாத கட்டளையை பின்பற்றி இஸ்ரவேலர்களை கடுமையாக வேதனைப்படுத்தி ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை வாழவிட்டிருந்தார்கள். மேலும் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி பெருமை அடித்து கொண்டனர். மேலும் அவர்கள் அல்லாவிடம் நிச்சயமாக திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள். மூசா தம் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அவனை முற்றிலும் வழிபடுபவர்களாகவே இருந்தால் அவனையே பூரணமாக நம்பிவிடுங்கள். அல்லாவிடம் உதவி தேடுங்கள். இன்னும் பொறுமையாகவும் இருங்கள். நிச்சயமாக பூமி அல்லாவுக்கே சொந்தம். தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகின்றான். இறுதி வெற்றி பயபக்தியுடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினார். நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பிக்கொண்டோம். எங்கள் இறைவனை அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். மேலும் இந்த காஃபிர்களான மக்களிடம் இருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்தாருக்காக பட்டினத்தில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய அவ்வீடுகளையே பள்ளிகளாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீராக என்று அல்லாஹ் வஹி அறிவித்தான். மூசாவும் ஹாரூனும் இறைவனிடம், எங்கள் இறைவனே, நீ ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவர்கள் உன் பாதையை விட்டு வழி கெடுக்கிறார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தனர். இறைவன் கூறினான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். அறியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் பின்பற்றாதீர்கள். அவர்களை பூகம்பம் பற்றி கொண்டபோது அவர், என் இறைவனே, நீ கருதியிருந்தால் இதற்கு முன்னரே அவர்களையும் என்னையும் நீ அழித்திருக்கலாமே. எங்களில் உள்ள அறிவிலிகள் செய்ததற்காக எங்கள் யாவரையும் நீ அழித்து விடுகிறாயா? இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை. இதை கொண்டு நீ நாடியவர்களை வழி தவற விடுகிறாய். நீ நாடியவர்களை நேர்வழியில் நடத்துகிறாய். நீதான் எங்களுடைய பாதுகாவலன். ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக. எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்று பிரார்த்தித்தார். இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார். அதற்கு இறைவன், என்னுடைய வேதனையை கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன். ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் சூழ்ந்து நிற்கிறது. எனினும் அதனை பயபக்தியுடன் நடப்போருக்கும் ஜக்காத்து கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினான். ஃபிர்அவுன் அந்நாட்டை விட்டு மூசாவை விரட்டிவிட நாடினான். எனவே மூசா தம் பணியாளிடம்,
இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை தொடர்ந்து நடப்பேன். வருடக்கணக்கில் நான் போய்க்கொண்டிருப்பேன் என்று கூறினார். அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்து கொண்டு போய்விட்டது. அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்த பின்பு மூசா தம் பணியாளை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த பிரயாணத்தில் நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று கூறினார். அதற்கு, அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? நான் மீனை மறந்துவிட்டேன். மேலும் அதை உங்களுக்கு சொல்வதை ஷைத்தானை அன்றி வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை. மேலும் அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்து கொண்டது என்று பணியாள் கூறினார். மூசா, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சோடுகளை பின்பற்றி திரும்பிச் சென்றார்கள். அவ்விருவரும் அங்கே அல்லாவின் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். அல்லாஹ் அவருக்கு அவனிடமிருந்து கிருபை அருளியிருந்தான். மேலும் கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தான். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். அதற்கவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயல மாட்டீர். எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாய் இருப்பீர் என்று கேட்டார். மூசா, இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையுள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று சொன்னார். அதற்கு அவர், நீர் என்னை பின்தொடர்வதாயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நானாகவே அதை பற்றி உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் இருவரும் நடந்து சென்று ஒரு மரக்கலத்தில் ஏறினர். அவர் அந்த மரக்கலத்தில் ஓர் ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஓர் ஓட்டையை போட்டீர்கள்? நீங்கள் ஓர் பெருங்காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்றார். நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். மேலும் என் காரியத்தை சிரமமுடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று மூசா கூறினார். பின்னர் இருவரும் வழி நடக்கலானார்கள். ஒரு பையனை அவ்விருவரும் சந்தித்த போது அவர் அவனை கொன்றுவிட்டார். கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஜீவனை கொன்றுவிட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பெருத்த கேடான ஒரு காரியத்தையே செய்துவிட்டீர்கள் என்று மூசா கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நாம் சொல்லவில்லையா என்று கூறினார். இதன் பின்னர், நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்து கொள்ள வேண்டாம். என்னிடமிருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசா கூறினார். பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையிலிருந்த ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர். அதை அவர் சரி செய்து நிமிர்த்து வைத்தார். நீங்கள் நாடி இருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார். இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரியக்கூடிய நேரம் ஆகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அம்மரக்கலம் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது. அவர்களுக்கு ஓர் அரசன் இருக்கிறான். அவன் மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறான். எனவே நான் அதை பழுதாக்க விரும்பினேன். அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர் இருவரும் முஹ்மின்களாக இருக்கிறார்கள். அவன் அவ்விருவரையும் வழிகேட்டிலும் குஃப்ரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம். அவனுக்கு பதிலாக அவ்விருவருக்கும் பரிசுத்தத்திலும் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒருவனை அவ்விருவருடைய இறைவன் கொடுப்பதை நாம் விரும்பினோம். பிறகு அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது. அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. அவ்விருவருடைய தந்தை நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ்விருவரும் தக்க பிராயமடைந்ததும் இருவரின் புதையலையும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான். இவையெல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்தில் உள்ளவை. என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார். அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்க செய்து
விவசாய பலன்களை குறைத்து தண்டித்தான். அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு வரவேண்டியதுதான் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள். அவர்களுடைய இந்த துர்பாக்கியமெல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்தது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மூசாவிடம், நீர் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் மீது கனமழையையும் வெட்டுக்கிளியையும் பேனையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் பெருமையடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர். தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள், சூனியக்கார மூசாவே, உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. எங்களை விட்டும் இவ்வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு நேர்வழியை பெற்று இஸ்ரவேலர்களை உம்முடன் அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள். அந்த வேதனையை அவர்களை விட்டு அல்லாஹ் நீக்கிய போது அவர்கள் தங்கள் வாக்குறுதியை முறித்து மாறு செய்தே வந்தனர். ஆகவே அவர்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்து கொண்டு இருந்ததால் அவர்களிடம் இருந்து இஸ்ராயேலின் சந்ததியினரை காப்பாற்றும் பொருட்டு நீர் என் அடியார்களை அழைத்து கொண்டு இரவோடிரவாக பயணம் செய்து அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கி கொள்வீராக. நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். எனினும் ஃபிர்அவுன் பிடித்து விடுவான் என்று பயப்படாமலும் அஞ்சாமலும் இருப்பீராக என்று மூசாவுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். அவ்வாறே மூசா புறப்பட்டதை அறிந்த ஃபிர்அவுன் படை திரட்டுபவர்களை பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் மிகவும் சொற்பத் தொகையினர்தான். அவர்கள் நம்மை கோபத்திற்குள்ளாக்கிவிட்டனர். நாம் அனைவரும் எச்சரிக்கையுடனே இருக்கிறோம் என்று ஃபிர்அவுன் கூறினான். பிறகு சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஃபிர்அவுனின் கூட்டத்தார் இவர்களை பின்தொடர்ந்தார்கள். இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரையொருவர் கண்டபோது, நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினர். அதற்கு மூசா, ஒரு காலம் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார். உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என்று மூசாவுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. இவ்வாறாக அல்லாஹ் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினான். பின்தொடர்ந்து வந்தவர்கள் தொடர்ந்து நெருங்கி வந்தனர். அல்லாஹ் மூசாவிடம், அக்கடலை பிளவுள்ளதாகவே விட்டுச் செல்லும். நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டிய படையினராகவே இருக்கின்றார்கள் என்று கூறினான். அப்போது ஃபிர்அவுனும் அவனுடைய படைகளும் கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அல்லாஹ் அவனையும் அவன் படைகளையும் பிடித்து கடலில் எறிந்து விட்டான். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை மூழ்கடித்து அவர்களிடம் அல்லாஹ் பழி வாங்கினான். ஃபிர்அவுன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன், இஸ்ராயேலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் ஈமான் கொள்கிறேன். மேலும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். இந்த நேரத்தில்தானா சற்று முன் வரையில் திறனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய். எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக நாம் உம் உடலை பாதுகாப்போம். மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அவனிடம் அல்லாஹ் கூறினான். ஃபிர்அவுன் தன் சமூகத்தாரை வழிகெடுத்தான். நேரான பாதையை காட்டவும் இல்லை. அவன் அல்லாவின் நிந்தனைக்கும் ஆளாகிவிட்டான். எனவே இம்மைக்கும் மறுமைக்குமான தண்டனையாக அல்லாஹ் அவனை பிடித்து கொண்டான். கடல் அவர்களை முற்றாக மூழ்கடித்து விட்டது. அவர்களுக்காக வானமும் பூமியும் அழவும் இல்லை, அவகாசமும் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை. இவ்வுலகில் அவர்களை சாபம் தொடருமாறு அல்லாஹ் செய்தான். மேலும் அல்லாஹ் அவர்களை பின் வருவோருக்கு உதாரணமாகவும் ஆக்கினான். அல்லாஹ் அவர்களை தோட்டங்களை விட்டும் நீரூற்றுகளை விட்டும் பொக்கிஷங்களை விட்டும் கண்ணியமான வீடுகளை விட்டும் விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டும் மேலும் அவர்கள் இன்பமாக அனுபவித்து கொண்டிருந்த சுகானுபவங்களையும் விட்டும் வெளியேற்றி விட்டான். அத்துடன் வேறு இஸ்ராயேல் மக்களை அவற்றுக்கு வாரிசுகளாகவும் அல்லாஹ் ஆக்கினான். நன்கு தெரிந்தே
அவர்களை உலக மக்களிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஆணவம் கொண்டவனாக வரம்பு மீறியவனாக இருந்த ஃபிர்அவுனை விட்டும் இழிவு தரும் வேதனையிலிருந்தும் இஸ்ராயேலின் சந்ததியை அல்லாஹ் காப்பாற்றினான். எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை அல்லாஹ் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கினான். அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தான். இஸ்ராயேலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூரணமாகி நிறைவேறிற்று. மேலும் ஃபிர்அவுனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணியிருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகைகளையும் அல்லாஹ் தரைமட்டமாக்கி விட்டான்.